நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஒரு நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஆட்டமா பாட்டமா. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது நடிகனாக மாறியாச்சு. நம்ம நடிகனாக மாறியாச்சு ஷோல ஒவ்வொரு வாரமும் இங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் வெரைட்டியான பர்ஃபார்மன்ஸை நமக்காக கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் நம்ம எல்லாருமே சிரிக்க வச்சு என்ஜாய் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து நல்லாவே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கும் இவங்களுடைய குறைகளை சொல்லி சரி செய்யறதுக்கும் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பர்பான செலிபிரிட்டி இருப்பாங்க. அந்த வகையில் இந்த வாரம் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செமையான பர்சனாலிட்டி தான் வந்திருக்காரு. திருநெல்வேலின்ற படத்தில் வந்து ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணி இவரோட கரியரை இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் உத்தரவு மகாராஜா படம் வரைக்கும் நிறையா சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர். இவர் நடிகர் மட்டும் கிடையாது, ஒரு தயாரிப்பாளருடைய மகன், ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனரின் அண்ணன், இப்படி நிறையா பரிமாணங்களை வந்து எடுத்தவர். கெஸ் பண்ணுறீங்களா யார் அப்படின்ட்டு கெஸ் பண்ண முடியுதா? அவரே தான். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு உங்களெல்லாம் வந்து பாராட்டி உங்களை என்கரேஜ் பண்ணி உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நடிகர் உதயா அவர்கள் வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. ஸோ வெல்கம் டு அவர் ஷோ. ஒரு காமெடி சம்மந்தமான நிகழ்ச்சி இது. கல்லர் தொலைக்காட்சியில் பல மேடைகளை வந்து பல கலைஞர்களுக்காக நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம். இது வந்து மீண்டும் பல நடிகர்களை உருவாக்குறதுக்காக இந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். அதாவது இங்கேருந்து தான் ஒரு மிகப்பெரிய கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். டேலண்ட்டை வந்து எல்லாமே பண்ண தான் டெஃபினட்டாக வரும். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அப்படி தான். ஸோ நிச்சயமாக ரொம்ப ஆவலோடு இருக்கேன் அந்த ஷோ பார்க்குறதுக்கு. நடிகனாக மாறியாச்சு கலைஞர் டிவியில் இந்த ஷோ வந்து ரீசெண்டாக தான் போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஷோவில் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா நடத்துறீங்கன்னு சொல்லி ஏங்க உள்ள கலாய்க்கிறீங்க, ரொம்ப நல்லா நடத்துறாங்கன்னு எனக்கு சொன்னாங்க. இல்லை சார், இத்தனை நாளாக என்னை பற்றி ரூமர் வரலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். வந்துருச்சு ரூமர் அது. வந்துருச்சு. சரி பார்க்கலாம். இந்த ஷோவுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே போல தான் சார் உங்களுடைய உத்தரவு மகாராஜா படத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ படம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க? மேபி இன்னும் ஒரு 2 days ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம். இன்னும் இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் அது மாதிரி. ஷோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பற்றி எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா. எனக்குமே விக்ரம் சார் படத்துக்கு பாலா சார் எப்படியோ, மற்ற நந்தா சூர்யாவுக்கு வந்து எப்படியோ, இந்த படம் வந்து எனக்கு ஒரு 4 டைமென்ஷன் உள்ள ஒரு கேரக்டர்ஸு. ஸோ எல்லோரும் மாதிரியே நானும் இந்த படத்தில் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் டேட் ரொம்ப அவரோட விட்டாங்க. ஓகே, தேங்க்யூ சார். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஷோ இடையில நம்ம பேசுவோம். கண்டிப்பாக ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம ஷோல ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொடுக்கறதுக்காக ஒரு டீம் ரெடியா இருக்காங்க. ஜெனிட்டா, சரவணன், யுவராஜ் அண்ட் வசந்த் ஆன் ஸ்டேஜ். சரவணன், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்க. நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தவங்களை வந்து கொரில்லா வேஷம் போட வச்சுட்டாங்க. ஸோ டீம் இப்போ ஃபார்ம் பண்ணியாச்சு. நீங்க தான் தலைமை வேற தாங்கியிருக்கீங்க. என்ன கான்செப்ட் இந்த முறை? மேடம், கான்செப்ட் என்னன்னாக்கா, ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு நல்லது பண்ணாலும் அடி வாங்குவான், கெட்டது பண்ணாலும் அடி வாங்குவான்றது தான். அதுக்கு தான் குடிக்கவே கூடாதுன்றதுக்கோசரம் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். ஓ, அதுதான் ஸ்கிரிப்டே. குடிச்சா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்றதுனால அதை குடிச்சிட்டு பண்ண போறீங்க. ஆமாம், சூப்பர். அகிலா வந்துட்டேங்க. எங்கேயோ வெளியே போன, நீ எங்கம்மா போனோம்? மறந்தே போயிட்டேங்க. என் அக்கா பொண்ணுக்கு சீர் பண்ணணும். நகை கடைக்கு போயிட்டு நகை வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா. காசு இந்தாங்க காசு. போயிட்டு வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா. ஏங்க, நல்ல கடையை பார்த்து வாங்கிட்டு வாங்க. சும்மா ஃப்ரெண்டை பார்த்தேன், ஃப்ரெண்டோட பொண்டாட்டியை பார்த்தேன்னு உரசிங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு சுற்றி போக போறீங்க. சரியா? சீக்கிரம் போயிட்டு வாங்க. அடி பாய், குடிக்காதன்னு குடியை ஞாபகப்படுத்திட்டாலே. சரி, ஒரு கட்டிங் போடுவோம். பொண்டாட்டி தானே, என்ன பண்ணிட போறா? யாருப்பா ஹோட்டல்ல? என்னப்பா? பசங்க யாரும் இல்லையா? பசங்களாம் யாரும் இல்லை. என்ன இருக்குது ஹோட்டலில்? என்ன இருக்குதா? தோசை, ஃப்ரை இருக்குது. என்ன வேணும்? தோசை எத்தனை? 2 எத்தனாப்பா? சீக்கிரம் வாங்க. இந்தா அது தோசை. என்ன இருக்கு தோசை? தோசை எப்படி இருக்கும்? பின்ன மூஞ்சி மாதிரி அருகும் தோசை. எந்த நீ? நான் எந்த ஏரியா இருக்கட்டும், ஒரு ஹோட்டல் மோலாளிகிட்ட என்ன பேச்சு பேசினேன் நீ? எந்த ஏரியா நீ? ஆனா காட்பாடி. அங்கேயே ஆயிடுவோம், டெட் பாடி. பேருண்ணா சிவாவா? ஒரு ஃபேமிலிக்கே சுடுற தோசை தவா மாதிரி இருக்கிறான். பேர் சிவாவா? முடியுன்னு ஃப்ரையா? ஃப்ரையா? ஏய் வாங்க.
என்ன ஃப்ரை எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? 1/4 கிலோ உப்பு, 1/4 கிலோ மிளகா, 1/4 கிலோ பெப்பர் எல்லாம் போட்டு சும்மா கல 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 கொல 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 நெத்தணும். அப்படியே கல கல கொல கொல நெத்து வந்தேன்னு வச்சுக்கா லிவர் ஆயிடும். அப்புறம் பாத்தியா நம்ம வேர்ல்டுலேயே காரம் சாரம் உப்பு போட்டு சாப்பிட்ற ஒரே என்ன நம்ம குடிகாரன் என்னலாம் பெரிய பெருமை தான். உங்களை மாதிரி பிபி இருக்குது சுகர் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு டெட் பாடியா? இப்படியே பேச கன் பாடிடா, கன் பாடி. சரி கண்பாடி தான் எல்லாம் நல்லா இருந்துச்சு. தொட்டா பில்லுங்க. அது பில்லா? வேற என்ன? யாருக்கிட்ட கேட்குற பில்லு? அலி பை கிட்டே பில்லு கேட்குறியா நீ? என்ன பை? அலி பை குடிகாரன் நாய சாப்பிட்டியே ஒரு தோசை ஃப்ரை சாப்பிட்டல காசு எங்க? வருவியா இனிமேல் பார். டேய் நான் ஒண்டியா தானே நின்று பேசினேன். ஒண்டியாக்குற ஐயோ 15 பேர் தர்ற மாதிரி இருக்குதா? போயிட்டான் எத்த தண்டிக்கிறானாப்பா சாமி. எங்கனடா பேச்சு? ஒன்றும் இல்லை. ஓய் அலி பைக்கிட்ட வச்சுக்கோ. 5 நிமிஷம் ரோட்டில் காலி பண்ணிடுற பார்க்குறியா? ஐயோ திரு வரான். நீ போடா நீ போடா. அகிலா அகிலா. யோ எங்கயா நகை வாங்கினார் சொன்னேனே? நகை அது சொல்லியா எங்கயா நகை? நகை தண்ணி அஷ்டமா. தண்ணி அஷ்டியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? நானே கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு தெரியாம வீட்டில் திட்டுத்தனமா சேர்த்து வச்சிருக்கிறேன். அதை எடுத்துன்னு போய் தண்ணி ஆச்சுன்னா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். நீ தண்ணி ஆச்ச நான் என்ன பண்ணுவேன் பார்க்குறியா? என்ன எங்க போய் சண்டை வச்சுட்டு வந்தா? எங்கேயும் சண்டை போடலாமா? நீ தான் சண்டை போட்டுக்கிற. இல்ல இப்போ ஏதோ சவுண்டு கேட்டுச்சு எனக்கு உள்ள. அது ஒன்றும் இல்லை, சின்ன மேட்டர் தாமா. சின்ன மேட்டரா? இங்கே உட்கார. இங்கே பாரு, உன்னை கட்டினதுக்கு ஒரு நாயை கட்டியிருக்கலாம். காலையில நாயை ஒன்று வெளியே கட்டி பாட்டு, அதுவும் பிரச்சனை 2 பிரச்சனை. டேய் என்ன பார்த்து என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மறுவாடிக்காரன் கேட்டானே, ஒட்டகம் கொடுத்து கேட்டானே, சின்ன பொண்ணா இருக்கிறன்னு சிங்கப்பூர்ல கேட்டானே, சின்ன வயசுல கேட்டானே. அடி பாவி, நான் உன்னை நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேனடி. அவன் கேட்டான் இவன் கேட்டான், நீ இப்பதான் தெரியுது. ஐயோ 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 ஐயோ, என்னையா சந்தேகப்படுறியா நீ? ஒரு குடிகாரனுக்கு வாழ்க்கைப்பட்டு என் வாழ்க்கையா வீணாகி போச்சு. நான் என்ன பண்றது? வாஷிங் பவுடர் நிர்மா உனக்கு வாந்தி பேதி வருமா? ஐயோ ஐயோ, என் வாழ்க்கை வீணாகி போச்சு. செஞ்சு வச்சுக்கிறியா குருமா? இப்போ குடுக்குறேன் பாரு, வருமா? எங்க போனாலும் அடிக்கிறாங்களப்பா. உதவாயின்னு வர்றதே உனக்கு வேலையா போச்சு. ஐயா சொல்லு. அதெல்லாம் டென்ஷன் எடுத்துக்காத, நம்ம ஃபங்க்ஷனுக்கு போவோம். யோ ஃபுல்லா குடிச்சிக்கிற ஃபங்க்ஷனுக்கு போலான்ற? குடிகார ஒருத்தர் 100 பேருக்கு சமம். நீ வா நான் போகிறேன். யோ ஸ்டேஷன் வந்துச்சு. அடி பாவி, குச்சினுக்கே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டியா? ஏ குடிகார நாயா, ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சுடா. போலாம் போலாம். லேடிஸுங்கெல்லாம் சீட் இல்லாத உட்காந்துக்குது, பாடிஸ் எப்படி உட்காந்துக்குது பாரு. ஹேய் யாரா நீ? ஏந்திராமல ஏங்க நீ இருமா நீ இருமா. சண்டை வேணாங்க, சண்டை வேணாங்க. டேய் குடிகாரன் நாயே நீ யாரு? நீ யாரா? நான் தான் டிடிஆர். டிடிஆரா? ஆமா. ஏன்னா ஒரு டைட்டில் வின்னர் மாதிரி கோட்டு சூட் எல்லாம் போட்டுனுக்குற. நான் அவார்டு ஃபங்க்ஷன் நான் தரேன். சரி இருக்கட்டும். ஆக்சுவலாக உங்கள் ட்ரெயினில் என்ன வேலை வந்து? டிக்கெட் எடுக்காம வர திருட்டு நாய்களை பிடிக்கிறது தான் என் வேலை. டிக்கெட் எடுக்காத வர 2 திருட்டு நாயை பிடிக்கிறதுக்கு ட்ரெயினில் ஒரு டிடிஆர், ஸ்டேஷனில் ஒரு டிடிஆர் வச்சில்ல? ஆமாம். 10,000 பேர் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறோமே, ஒரு டாக்டர் வச்சுக்கிறியாடா? அரசாங்கம் நடத்துறீங்க. குடிகாரன் இருந்தாலும் ஒரு கருத்தா பேசுறேன்னு ஒன்று விட்டு போறேன். ஒழுங்கா ஓடிவிடு. நீயும் ரொம்ப பெருசாகிற, நான் ஒன்று விட்டு போறேன். போடா. அத்தை ஒன்று மாட்ட போறேன் தெரியலையா? என்ன பண்றான்? 1/2 ஹவருக்கு முன்னே 10 இப்போ வந்து நடிச்சு முடியாது. பரவாயில்ல. 5 பேர் உட்கார இடத்துல ஒரு புல்லர் 10 நிற்குது. இதெல்லாம் எவனை கேட்குறான்? இப்போ நான் எப்படி கேட்குறேன் பாரு. ஐய் ஏந்திரா ஏந்திரா மேல. சார் எதுக்கு அச்சா? எதுக்கு 5 பேர் உட்கார இடத்துல நீ ஒண்டியே இப்படி 10 இருந்தா எப்பரா உட்கார்றது? நான் ஒண்டியே படுகிறேன், நான் உட்கார்றேன். என்ன எதுக்கு அச்சா? யார் நீ முதல்ல? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? யோ அடி தாங்க மாட்டாப்பா, தலை அடி தாங்க மாட்டாப்பா. ஏய் ஒண்டி ஒண்டி வாடா, ஆம்பளையா தான் ஒண்டி ஒண்டி வாடா. ஏய் குடிகார நாயே, ஏந்தறா நீ முதல்ல. டேய் ஏந்தறா. நான் அப்படியே மிச்சிரோம் பாத்துக்கோ. நீ போ போ நான் பாத்துக்கறேன். பாருங்க மக்களே, குச்சாக்கா குச்சிட்டு எதை பேசினாலும் தப்பு தான். நல்லது பேசினாலும் அடிப்பானுங்க, கெட்டது பேசினாலும் அடிப்பானுங்க, எங்கே போனாலும் துப்பானுங்க. அதனால தான் நான் குடிக்காத சேஃப்டியாக இருக்கிறேன். எல்லாரும் இப்படியே இருக்க பழகிக்கணும்.
வினிதா, சரவணன், யுவராஜ், வசந்த் ரொம்ப அழகாக பண்ணிட்டீங்கம்மா. வேறு லெவலில் இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். நம்ம கெஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு முதல்ல பேசிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மிச்ச மீதி நம்ம பேசுவோம். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஆக்ட் பண்ண மாதிரி இல்லை, யதார்த்தமாக இருந்தது. அதான் மெயின். ஆக்டிங்கிறது வந்து அது தெரியக்கூடாது, அது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது டிடிஆரும் டீ. ஏன்னா அது ரொம்ப அந்த டீ வந்து கரெக்டாக அது எப்படி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அதே ப்ரொனன்சியேஷன் எப்படி அது கரெக்டாக இல்லை, அவர் அங்கே தான் இருந்தார். இருந்தால் கூப்பிட்டு வந்துக்கிறோம், பிரேக்கில் கூப்பிட்டு வந்துக்கிறோம். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. நான் கடைசியில் ஒரு மெசேஜ் ஒன்று சொன்னார், கரெக்டாக உண்மையான விஷயம். குடிச்சிட்டா அப்படி தான் எல்லோரும், அதே மாதிரி எல்லோரும் குடிக்காமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லையா? சூப்பர், நல்ல மெசேஜ், சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப லைவாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்டில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. பட் கண்டென்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஒவ்வொரு வாரமும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க நம்மளுடைய கவுண்டமணி தினேஷ் அண்ட் சிவா டீம் இந்த வாரம் செம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக செட்டுக்கு முன்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் them on stage. நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. ஒரு நடிகன் என்று மாறியாச்சு. நீங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க? அது என்ன கான்செப்ட்னா, ஒரு கவுண்டமணி வந்து எப்பவுமே பொண்டாட்டிக்கிட்ட உதவாங்கிற கேரக்டரா படத்துல பார்த்துருப்பீங்க. இதுல அந்த கேரக்டர் தான். தம்பி, உனக்கு கல்யாணம் ஆகலன்ற எகத்தாளத்துல பேசாத, வாங்கி ஊமை குத்தா குத்தும்போது உனக்கு தெரியும். இப்போ அந்த கான்செப்ட் வந்து எங்களுக்குள்ள நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம். இவர் வந்து மச்சான் செந்தில், இவரோட தம்பி கான்செப்ட்ல. சரி, ஓகேவா? கோச்சிக்காதீங்க. தனியா சுத்திட்டு இருந்தப்பா கல்யாணம் பண்ணாம. ஒரு பரதேசி நாய் என்னோட பழைய நண்பன் ஒருத்தன் என்ன பண்ணா, எவ்வளவு நாள்டா கல்யாணம் பண்ணாம சுத்துவ, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த காலத்துல தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகன்னு எந்த நாயன் நினைக்கிறது இல்லை. அவனுக்கு அனுபவிக்கிற துன்பத்தெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு கல்யாணத்துல கோத்து விட்டுட்டான். நானும் ஒரு பொண்ணை கட்டிக்கினேன். கட்டிக்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, கை தொட்டா குத்தம், கால் தொட்டா குத்தம், அங்க சொத்த இங்க நொல்ல, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். கூடவே ஒருத்தன் இங்க பாருங்க, இலவச இணைப்பு மாதிரி இவன் அப்படியே தொத்துட்டு வந்துட்டான். இவனை வச்சு நான் மேய்ச்சிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இவங்களுக்குள்ள நான் எல்லாம் ஏன் இப்படி இருக்கேன்னா, வாழ்க்கையில இன்பம் துன்பம் அதெல்லாம் இருக்க தானே செய்யும். எல்லாத்தையும் நம்ம அப்படியே சகஜமா எடுத்துக்கணுன்றதுக்காக தான். இன்னைக்கு எனக்கு மூடு ரொம்ப ஓஹோனுது. பாட்டு தள்ளிப்படா அப்ப சொன்னல, இன்னைக்கு எனக்கு பாட்டு பாடுற மூட்ல இருக்கேன். அதனால பாட்டுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி, எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. அக்கா, வப்பாட்டி நிறைய வச்சிருக்காரா மச்சான்? அது பாட்டுடா. யோ, இங்க என்ன கட்டியே ஒன்னும் வாழல, இதுல வப்பாட்டி கேக்குதோ உனக்கு? ஆட போமா, அவன் சொல்றான், நீ நம்புற? செல்லாம் ராஜாத்தே தங்கம், நேற்று வந்து பொள்ளாச்சி சந்தைக்கு போயிருந்தடி. அப்ப வந்து நம்ம நெல்லு வித்த காசுலாம் வந்துச்சு. அந்த காசு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த ஊர் டூரிங் டாக்கீஸ்ல இப்பதான் கிழக்கு சீமையிலேயே வந்திருக்கு. அதனால அந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன். அப்படியே பாட்டு அள்ளி விட்டேன். உன்னை விட்டு தனியா படத்துக்கு போயிருக்காரு மச்சான். நான் தான் சொன்னேன்ல, லேட் ஆயிடும். நான் பொள்ளாச்சில இருந்து வந்து உன்னை கூட்டிட்டு போக முடியுமா? அதான் தனியா போனேன். அக்கா, அந்த படத்துல ஏகப்பட்ட பாட்டு இருக்கு. அதுக்கு பாட்டு இருக்க பாட்டை பாடுறாரு மச்சான். என் தம்பி கேட்டதுக்கு இப்ப என்ன பதிலு? செல்லம் ராஜாத்தி தங்கம் சொல்லு. அவன் உன் தம்பி இருக்கானே, அந்த பல்லு வேலைக்காதவன் சொல்றதெல்லாம் கேட்காத தங்கம். உனக்காக நான் தாஜ்மஹாலை கட்டுவேன். அக்கா, தாஜ்மஹால் சமாதி உனக்கு சீக்கிரம் சமாதி கட்டுங்கிறாரு. என்ன சமாதி கட்டி அனுப்பிட்டு எவ்வளவு இப்ப என்ன சுத்தி வப்பாட்டி நீ அவளை எவ்வளவு ஒருத்தங்க எடுத்து வந்து இறக்க போறியா என்ன? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? வெளியே போன மனுஷன் வந்த உடனே சாப்பிட ஏதாவது கொடுக்கணும், அந்த அறிவு யாருக்குமே கிடையாது. சாப்பிட என்ன இருக்கு, போய் எடுத்துட்டு வா. பருத்தி கொட்டையும் புண்ணாக்கம் வடிச்சு வச்சிருக்கிறேன். அது உங்க ஒப்பனு கூடு. அக்கா, நம்ம குடும்பத்தை தப்பா பேசுறாரு. நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா அந்த பக்கத்துல இருக்கிற காதை கடிச்சு ஏன்டி அவங்ககிட்ட சொன்னேன்? அவனே ஒரு வாரமா கறி போடலன்னு காண்டில் இருக்கிறான். காதை கடிச்சு எடுத்துட்டேன். தள்ளிப்படா. சரி, சோறு ஏதாவது ஆக்கி வச்சிருப்பல, அதை போய் எடுத்துன்னு வா. போ, எடுத்துன்னு வரேன். புடி. ஏண்டி என்னது ஒரே ஒரு கரண்டி சாப்பாடு இருக்கு, அதை நாய்க்கு போடுறீ? யோ, அதுக்கு தான் அது சாப்பிட மாட்டேனால தான் உனக்கு கொடுத்தேன். ஏண்டி எவ்வளவு அரிசி போட்ட? 3.5 கிலோ தான் மாமா வெடிச்சு. அடி பாவி, அட பாவி, 3.5 கிலோ அரிசி போட்டு இந்த 2 நாயம் ஒருவேளை சாப்பிட்டுட்டு ஒரு கரண்டி சோறை வச்சிருக்குதுங்களே.
இது அடுக்குமா? ஏங்க நானும் என் தம்பியுமே கால் வயிறும் அரை வயிறுமா சாப்பிட்டு கண்ணு வர வைக்கிறீங்க நீங்க. இதுவே கால் வயிறு அரை வயிறா? வேணுமா நான் சாப்பிட்டு மச்சான். இதே இவன் சாப்பிட்றான்டா. விட்றா இதையா சாப்பிட்றேன். அப்பா என் மாடி. அக்கா மச்சான் சரக்கு பாட்டில் வச்சிருக்காரு பேண்ட்ல. சரக்கு பாட்டிலா? இல்ல திரும்பியா சரக்கு பாட்டில் இல்லடியே. எத்தனை அந்த பழக்கம்? சரக்கு பாட்டில் இல்லம்மா, இதுக்கு பேர் சிட்டுக்குருவி லேகியம். குருவி 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 எங்க போற? உங்க வீட்டுக்காரன் எங்க? அந்த சிட்டுக்குருவி லேகியம் இதை சாப்பிட்டா இளமை வரும். அதனாலதான் இதை நான் சாப்பிட்டேன். இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ. உனக்கு வயசாச்சுன்னு குத்தி காமிக்கிறாரு மாமா. யோ இவ்வளவு அடி வாங்குற, இன்னமும் என் வயசை பத்தி உனக்கு கணக்கு தெரியலையா? ஐயோ இப்பதான் 10வது முடிச்சிட்டு வந்திருக்கிறா பாவாள தாவணியோட மயிலு. நான் பாஸ் பண்ணிட்டேன் ஏக்கா, நான் பாஸ் பண்ணிட்டேன்னு காடு மலைலாம் ஓட போறா. போடு, உனக்கே 30 வயசு முடிஞ்சு 12 வருஷம் ஆகுது. வயசை பத்தி நீ பேசுற? மாமா என்னம்மா இந்த ஊரை சுத்தி போர் அடிக்குது மாமா. உள்ளூர்லயே ஒட்டகம் மேய்க்கிறத விட நம்ம ஃபாரின் எங்க போயிட்டு வரலாம் மாமா. ஃபாரின் நம்ம? அப்ப ஒண்ணு பண்ணு, நீ போய் பருப்பு வாங்கினு வா. பருப்பா? மாமா பருப்பு வாங்கினா சாம்பார் தானே மாமா வைக்க முடியும். அது உனக்கு தெரியுது, அந்த விளம்பரத்தை பாக்குற மத்தவங்களுக்கு புரியலையா? அவன் மூட்டை மூட்டையா பருப்பு வாங்கி வச்சுருக்காயா? மாமா என்னம்மா தம்பிக்கு வேற வயசாட்டே போகுது இல்ல? ஆமா மன்மதன் வயசாயிட்டு போகுது, என்ன பண்ணலாம்? அவனுக்கு ஒரு நல்ல இருக்கப்பட்ட இடமா பார்த்து பொண்ணு பாருங்க. ஏகப்பட்ட கடை இருக்கிற இடமா பாக்கட்டுமா? எப்போ உங்களுக்கு கிண்டல் தான். என் தம்பிக்கு அழகுக்கும் கலருக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான ரதியா பார்த்து பேசி முடிங்க. இல்லாததெல்லாம் சொல்லாத பார், அவனுக்கே வெக்கமா இருக்கு. அழகு கலர் இருக்கு. சரி அழகா ஃபீல் பண்ணாததெல்லாம் வராது, விடு மாமா. வரதட்சணையா எதுவுமே போட வேணாம் மாமா. அப்படியா? மூக்குத்தி தோடோட வந்தா போதும். ஐயோ ராஜாத்தி, ஐயோ என் தங்கமே, பாருங்க சார் என் பொண்டாட்டிய வரதட்சணையா எதுவுமே வானான்னு கேட்கறா. இந்த 10.25 மாத்து தங்கத்தை நான் சந்தேகப்பட்டுட்டேனே. இவ்வளவு நல்லவளா நீ? மாமா அப்புறம் இன்னொன்னு இருக்கு. என்ன இருக்கு? அப்புறம் என் தம்பி பேர்ல ஒரு நகை கடை மட்டும் எழுதி கொடுக்க சொல்லுங்க. உன் தம்பி பேர்ல நகை கடை? ஆமா, இந்த 4 முக்கு ரோட்ல இந்த நாய் பேர்ல ஒரு நகை கடையை ஓபன் பண்ணா இந்த முகர கட்டையை வச்சு இவன் விளம்பரத்துல போய் நடிச்சிட்டு வந்துருவான். என்ன இதெல்லாம் அநியாயம். அடுக்குமா எங்கனா? அது இல்லைன்னா பரவாயில்ல, என் தம்பி நல்ல கம்பீரமா இருக்காருல்ல, போறதுக்கும் வரதுக்கும் பல்சர் பைக் ஒன்று ஏற்பாடு. பழைய சோறுக்கு வக்கு இல்லாம இவனை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க இவங்க அப்பனும் ஆத்தாலும். இவனுக்கு பல்சர் கேக்குதா? ஆடி போடு, பாட்டு மூடியே கெடுக்குறீங்களே. பாப்பா மாமா காக்கா பாப்பா சங்கீதம், பாப்பா சங்கீதம் காக்காமா. ஏதோ பாப்பாக்கு சங்கீதம் கத்து கொடுக்க போறாராமா. என்னது? என்னடா எதை சொன்னாலும் இவன் கோத்து விட்டுக்கிறான். டே பாப்பாக்கு சங்கீதம் பீப்பாக்கு சங்கீதம். நான் பெரிய என்னையா இப்போ புதுசா இது வேற லைன் போட்டிருக்கியா? பாப்பாக்கு சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு. ஆமா, நான் பெரிய சங்கீத பூசணும், நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன். என்னடா பாட்டே உங்களுக்கு புரியாத? இதெல்லாம் பாட்டுமா? பாட்டு. நமக்கு கல்யாணம் ஆகி நம்ம தம்பியவே வளர்த்துட்டோமா? அக்கம் பக்கத்துல எல்லாம் தப்பா பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இன்னமும் வீட்டுல ஒரு புழு பூச்சி இல்லையேன்னு கேக்குறாங்க மாமா. ஒரே வருத்தமா இருக்குமா எனக்கு. ஏன் நேத்து காலிஃப்ளவர் வெட்டினியா 4 புழு ஓடிச்சே பாக்கலையா நீ? அந்த நாய்களை கூப்பிட்டு வந்து காட்டு. அது என்னமா? நேத்து கூட ஒரு சாமியாரை போய் பார்த்தேன். நைட்டு 12 மணிக்கு வா, புள்ள பாக்கியம் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, உனக்கு அழகான குழந்தை பிறக்க போகுது மாமா. அடி பாவி நைட்டு 12 மணிக்கு அவனை நீ போய் தனியா பார்த்தினா எனக்கு புள்ள பிறக்காதுரி, உனக்கு தான் புள்ள பிறக்கும். அதுவும் என்ன மாதிரி இருக்காது, அந்த சாமியார மாதிரி தாண்டி இருக்கும் புள்ள. மாமா எனக்கு புரியலையா மாமா? அது புரிஞ்சுதான் நம்மளுக்கு எப்போ குழந்தை பிறந்திருக்குமே. சரி இங்க பாருங்க சார், எங்கேயோ இருக்கிற சாமியாரை நம்புறாளுங்க. தபா கூட வந்து கொசுறு மாதிரி ஆடி தள்ளுபடி மாதிரி சேர்ந்து வந்தான் மச்சினை இவனை நம்புறாளுங்க. கட்டின புருஷனை நம்ப மாட்டாளுங்களே. இத்தனை வருஷம் குப்பை கொட்டி இருக்கிறேன், என்ன நீ நம்ப மாட்டேற? அவளை வச்சுக்கிறேன், இவளை எப்போ பார்த்தாலும் சண்டை. இங்கே பார், ஒன்று மட்டும் கரெக்டாக சொல்கிறேன், புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருந்தாதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். சரியா? இனிமேல் சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம். சரி மாமா. மெசேஜ். சரி மாமா. நாயா கழிப்படா, நான் பொண்டாட்டியும் புருஷனா நீ நானும் கூட இருக்கேன் மாமா. நீ எல்லாத்துக்கும் கூட. அப்புறம் உனக்கு எப்படிடா வந்து நான் வாரிசை கொடுக்கறது? போடா டார்லிங், போலாமா? ஓ கையா ஓ ஜகா ஓ கையா
वो जगह वो गया கவுண்டமணி தினேஷ் அண்ட் சிவா டீம் வந்து எப்பவுமே எங்களை வந்து ரொம்ப அதிகமா சிரிக்க வைப்பீங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு மெசேஜையும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். திருமணம் ஆனவங்களுக்கு தெரியும் நச்சரிப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் என்ன ஏது அப்படின்ட்டு அதை அப்படியே கொண்டு வந்து கொட்டிட்டீங்க. உங்களுக்கு எனக்கு இன்னும் திருமணம் ஆகல. மூஞ்சி சரி விடு. இல்லை ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப ரசித்து சிரித்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கவுண்டமணி சார். அதாவது கவுண்டமணி அண்ணா வந்து எல்லாருமே அவருடைய ஃபேன்ஸு. ஸோ அவர் அப்படின்னும் போதே அங்கேயே ஒரு க்யூரியாசிட்டி வருது நமக்கு, கவுண்டமணி அண்ணா என்ன பண்ண போகிறாரு. ஸோ அதை மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிங்க. அதுக்கப்புறம் அந்த டைலாக்கை மறந்துட்ட போது அந்த சின்ன பிட்டில் தான் ரொம்ப ரசித்தேன். இது ஷார்ட்டில் விட அந்த டைலாக் மறந்துட்டாயே இதை பேசு இது ஏன் பேசலை அதுதான் நான் ரொம்ப ரசித்தேன் ஆக்சுவலாக. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டோட்டலாக அவர் செந்தில் சார் அந்த கேரக்டரு, இவங்க மேடம் அவங்க கேரக்டரு, ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஜாலி. நான் ரொம்ப ரசித்தது வந்து அவுட் ஆஃப் தி கேமராவில் நீங்கள் டைலாக் மறந்துட்டேன்னு சொன்னது தான் ரொம்ப ஜாஸ்தியாக. பட் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட் கான்செப்ட், வெரி குட். தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய அடுத்த படமான உத்தரவு மகாராஜாவில் காமெடிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க? நாசர் சார்லேருந்து ஒரு லெஜண்ட் ஆக்டர் அவர் கூட நடித்தது. அதுக்கப்புறம் கோவை சரலாமா ஸ்ட்ரீம் அண்ட் காம்பினேஷன் திருப்பி இல்லேரியஸாக இருக்கும் படத்தில். ஸோ அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கரனை ரொம்ப நாள் கழிச்சு குட்டிபத் மணியம்மா, நீங்கள் குட்டிபத் மணியம்மா வந்து ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க உத்தரவு மகாராஜாவில். ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ எல்லோரும் மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஆனால் எந்த டூயிட்டும் கிடையாது, எந்த சாங் கிடையாது. ஆனால் படத்தில் அப்படி கான்செப்ட் அப்படி ரொம்ப நாள் கழிச்சு பிரபு சார், திருநெல்வேலிக்கு அப்புறம் இந்த காம்பினேஷன் பிரபு சாரை திருப்பி நீங்கள் ஒரு சின்ன தம்பி பிரபுவாகவும் ஒரு பழைய யங் பிரபு சாரை இந்த படத்தில் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அழகாக, அவ்வளோ ஒரு பிரபு சாருக்கு இன்னும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்களே. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப திருப்திகரமான படமாக இருக்கும். ஒரு டெக்னிக்கலான ஃபிலிம் இது உத்தரவு மகாராஜா. தேங்க்யூ. எஸ், ஸோ உத்தரவு மகாராஜா பற்றியும் நிறைய விஷயங்களை இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆடியன்ஸ்க்காக. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து அண்ட் நம்ம ஷோவில் அடுத்ததாக ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக டீம் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அந்த டீமில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஃபேவரட்டான லோகேஷ், யுவராஜ், அருள் ஃபெலிக்ஸ் அண்ட் இந்த செட்டுக்கே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நபரும் வர போகிறாரு, விசு தாத்தா. லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ். ஜாலியா பிக்னிக் வந்த மாதிரி வந்துக்கிறீங்க, ப்ரோகிராம்க்கு வந்துட்டே மறந்துட்டீங்க. அதேதான் நான் கான்செப்ட். பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒருத்தர் வந்து அவருடைய ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றாரு. அதுதான் கான்செப்ட். ஓகே, யாரெல்லாம் எக்ஸசைஸ் பண்றாங்க? எல்லாம் 3 பேர் எக்ஸசைஸ். நீங்க எல்லாம் பண்றீங்க. ஓகே. கபடி 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 சந்தன போட்டாச்சு லாங்கி மோல் புள்ளி பட்டக்கார் கபடி 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 என்ன மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள, டி-ஷர்ட் போடாம ஷர்ட் போட்டு வந்துக்கிறா? மாப்பிள்ள டி-ஷர்ட் போட்டு ஜாகிங் பண்ணா நம்ம பேக்ஸ் எல்லாம் வெளியே தெரிஞ்சிடும். ஃபேமிலி பேக். அதனால தான் ஷர்ட் போட்டு வந்துக்கிறேன். அப்படியா? சும்மாலாம் இல்லை மாப்பிள்ள. நேற்று ஒரு எக்ஸசைஸ் ஒன்று சொல்லி கொடுத்தேன், பண்ணியா? எங்க எது சொன்னாலுமே நீ காலை குனிஞ்சி தொட சொல்ற, எப்படி சொல்றது, எப்படி பேசுறது? ஐயோ மாப்பிள்ள, செம்ம ஈஸியாக ஒன்று ஸ்டெப் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறேன். சொல்லு. நீ அதை பார்த்து அவன் உட்கார். இப்போ வந்து என்ன சொன்னாங்க, கால் இருந்து இப்படி தொட்டா நமக்கு வந்து உடம்பு குறைஞ்சிரும்னு சொல்றாங்க. நீ உட்காந்துரு பேசாம. சரி, நம்மளால வந்து மாப்பிள்ள அவனுக்கு வந்து சொல்றவனுங்க 1000 சொல்லுவானுங்க, உடம்பு குறை குண்டாகிறேன்னு. நம்ம கஷ்டம் நம்ம தான் தெரியும். நம்ம உட்கார்ந்தாலே 1 மணி நேரம் அது எந்திரிக்கிறது. நம்மளால எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? மனசாச்சுங்களா? சும்மா சொல்லிடுவானுங்க, ஐயோ என்னப்பா அவ்வளோ பெருசாகிறான் குண்டாகிறாமான்றானு. ஆனால் நமக்கு தான் தெரியும் மனசுக்கு. காலை போய் தொட சொல்றாங்களே ஒரு மாப்பிள்ள ஈஸி மாப்பிள்ள. என் கால் நீ 1 கிலோமீட்டர் இருக்குது. என் காலை தொடு சொல்றேன். தொட்ட தொடு அவ்வளோதான் மாப்பிள்ள. அவ்வளோதான் மாப்பிள்ள. ஏய் மாப்பிள்ள, அவ்வளோதான் மாப்பிள்ள. தொடு மாப்பிள்ள. நான் தொட்டான்னா உடம்பு குறையணும். அவள்தான் தொடு மாப்பிள்ள. மாப்பிள்ள இது இல்ல மாப்பிள்ள, ஏன் கொஞ்சம் கஷ்டம் தான், நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. இது யாரு நீ இருந்தியா? அது தட்டி விடாது, அப்படியே அது மாட்டு நடக்கட்டும் நடக்கட்டும். சரி நடக்கும் மாப்பிள்ள. புது ட்ரைனிங் ஒன்று கற்றுக்கிறேன் நான்.
இந்த யூடியூப்ல பார்த்து நான் சொல்ற மாதிரி செஞ்சனா சரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படியே பேக்ஸ் ஆமாதான் அப்படியே 5 நிமிஷத்துல பாத்துக்கோ மாப்ள அந்த எக்ஸ்பெரிமெண்ட் உனக்கு இப்போ காட்றேன் பாரு கை படுக்க முடியுமா உன்னால அதான் மாப்ள அந்த புஷ் அப் பண்ணுவாங்களே புஷ் அப்ஸ் நேத்து சொல்லிட்டா நம்ம கிட்ட நம்ம உனக்கே தெரியும் எக்சர்சைஸ்லாம் வேற லெவல்ல பண்ணுவோம் சும்மா உன் உடம்பு வச்சுன்னு புஷ் அப் பண்ண முடியாதுன்றான் எப்படிடா பண்ணன்னு கேட்டான் 10 வேணும் ஏந்து வேணும் நம்மளால முடியாதான் நான் தூங்கி ஏந்து தான் முட்டி போடு சொல்றேன் முட்டி போட்டு மாப்பிள்ள அந்த வீடியோல பண்ற மாதிரி பண்ணணும்னு நினைச்சா சத்தியமா முடியாது அப்புறம் அதுதான் புது ஸ்டெப் ப்ராசஸ் இது அப்புறம் எப்படி நம்ம ஃபேமிலி பேக் 6 பேக் இரு மாப்பிள்ள குறைச்சிடலாம் சரி ஐயோ இவன் யாருப்பா அவனை தட்டி விடு சரி வச்சு கை வச்சுக்கோ மாப்பிள்ள அப்படியே போட்டு பொறுமையா போடு மாப்பிள்ள இது மாப்பிள்ள கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்க தூக்கி விடு மாப்பிள்ள முடியல ஐயோ மாப்பிள்ள ஐயோ ஒண்ணு தூக்குறதுக்கு 4 மணி நேரம் ஆகும் இரு மாப்பிள்ள ரெஸ்ட் எடுத்தல ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஜி என்ன பண்றீங்க நாங்க எக்சர்சைஸ் பண்ணி எங்க உடம்ப குறைச்சிட்டு இருக்கோம் ஹார்ட் வர்க் பண்றீங்களா ஜி இப்படிலாம் இம்ப்ராப்பராலாம் பண்ணாதீங்க ஜி இம்ப்ராப்பரா ஆமா நீங்க ரொம்ப இம்ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க ப்ராப்பரா தானங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல நான் ஒரு ஜிம் ட்ரைனர் ஆமா ஜிம் ட்ரைனர் நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வித்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நேச்சுரலா தான எக்சர்சைஸ் பண்ணனும் ஆமா நேச்சுரலா குறைச்சிடலாம் ஓகேங்களா சப்ளிமெண்ட்ல வாங்க மாட்டோம் ஜி நேச்சுரலா குறைக்கலாம் உடம்ப நேச்சுரலா நான் சொல்லி தரேன் நேச்சுரலா குறைக்கலாமா ஓகே காலை தொடுங்க இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் காலையில இருந்து வர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 10 kg லாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு நான் சொன்னதை பண்ணீங்கன்னா ஒரு 15 kg லாஸ் ஆகலாம் இது ஒரு நாள் ஆமா எல்லாம் ஃபிளாட் ஆயிடுது என்ன சொல்றீங்க ஆமா ஜி எஸ் எங்க இத சொல்லுங்க 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு சொல்லி கொடுங்க பாப்பா ஃபர்ஸ்ட் வந்து தாத்து இப்படி கைய வெச்சுக்கோ நான் சொல்லிட்டா அவர் எதுமே கேட்காதான்டா அப்படியே வந்ததுல இருந்து என்ன பண்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியல சரி இப்படி கை அங்கேயே இருக்கட்டும் அப்படியே தாத்தா செம்ம போஸ் அப்படியே இப்படி கை வெச்சுக்கோங்க இப்படியாப்பா ஆமா ஓகே இப்படி வந்து எது இந்த காலை தொடணும் 1 கிலோமீட்டர் இருக்குது ஒரே நிமிஷம் தம்பி நீ 2 நிமிஷத்துல குண்டாவியா மோல நீ சொல்றது ஈஸியா சொல்லி நான் எப்படி பண்ணத அதெல்லாம் ஆளு எப்படிங்க சொல்றது நான் கதையில சொல்லுங்க நீ அப்போ எக்சர்சைஸ் பண்ண மாட்டேன் பண்ணிட்டு இருக்கமே நேச்சுரலா வந்து உடம்பு குறைக்கணும் நேச்சுரலா பண்றீங்களா ஆமா ஐயோ நேச்சுரலா தான் கால் தொடுறோம் இல்ல நான் ஒன்னு கேள்விப்பட்டேன் பக்கத்துல நேரு பார்க்ல இப்படிதான் நேச்சுரலா எக்சர்சைஸ் பண்ணி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாராம் என்னப்பா சொல்ற அட்டாக் வந்து செத்து போயிட்டாராம் அந்த மனுஷன் ஹார்ட் வீக்கா இருந்திருக்கும் நீ வேற என்ன பயமுறுத்துறே சாமி ஜி வா ஜி சொல்லுங்க ஜி இதே மாதிரி ஜாகிங் போயினே இருந்தாரு திடீர்னு பக்கவாதம் வந்துருமா பக்கத்து தெருவுல வந்தது பக்கவாதம் வந்து ஆல் அவுட் அப்புறம் யோ இப்படிலாம் பண்ணாதீங்கயா இங்க பாருங்க எப்படி பண்றது அப்படியே இப்படி பண்ணினே இருந்தாராம் அப்படியே நரம்பு கட் ஆயிடுமா என்னப்பா சொல்ற சார் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ என்னதான் பண்ணா உடம்பு குறையுன்றீங்க அப்படி வாங்க வழிக்கு அப்படியே என் பக்கத்துல உட்காருங்க சொல்லுங்க உட்காருங்க இவன் வேற சரின்னு உட்காருன்றான் ஏன் திரன்றான் இவன் கூட கான்செப்டை பண்ணி நான் படுற அவஸ்தை இது ஆக்சுவலி நான் A to Z ஆரம்பிக்கும் சரி நீங்க காலையில எப்படி பல்லு விளக்குறீங்க எதை வச்சு பல்லு விளக்குறீங்க பிரஷ் வச்சுதான் பிரஷ்ஷை வச்சுலாம் பல்லு விளக்காதீங்க அப்புறம் A to Z ல இருந்து ஒரு ப்ராடக்ட் தரும் அந்த ப்ராடக்ட்டை வச்சு பல்லு விளக்குங்க மவுத் வாஷ் பண்ணுங்க குண்டாயிடலாம் குறைஞ்சிடலாம் எது பிரஷ் பண்ணா உடம்பு குறைஞ்சிருமா உடம்பு குறைஞ்சிரும் குண்டாகாம குறைஞ்சிடலாம் உடம்பு என்னப்பா இது மாப்ள நான் சொல்ல மாப்ள வித்தியாசமா இருக்குது மாப்ள அதெல்லாம் இந்த காலைல வாங்க தெரியல மாப்ள எனக்கு தெரிஞ்சு போச்சு மாப்ள உடம்புலாம் குறைக்க முடியாது இதெல்லாம் முடியாது போல்றது என்ன அவ்வளவுதான் மாப்ள சரி காலையில டிஃபனுக்கு என்ன சாப்பிடுறீங்க டிஃபனுக்கு என்ன மிஞ்சுமா கம்மியா சாப்பிட்டா ஒரு 15 இட்லி சாப்பிடுவேன் 15 இட்லி நல்லா சாப்பிட்டா ஒரு 45 ஒரு 45 இட்லி வரைக்கும் போகும் சார் வாங்க சார் காலையில டிஃபனுக்கு இந்த மாதிரி இட்லி பூரிலாம் சாப்பிடாதீங்க நல்லா ஓட்ஸ் சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டு தான் சார் இப்படி ஆகி போட்டேன் டேய் அது இல்லடா ஓட்ஸ் கஞ்சிடா ஓகே ஓட்ஸ் கஞ்சி தான் நான் பண்றது சரி அப்படி இல்ல மதிய லஞ்சுக்கு என்ன சாப்பிடுறீங்க லஞ்சுக்கு 2 பிரியாணி சாப்பிடுவேன் 2 பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பீஃப் எல்லாம் சாப்பிடுறது இல்ல இது சாப்பிட்டா உடம்பு குறையும்னு சொல்லிருக்காங்க மாப்ள கொஞ்சம் வெயிட் பண்ண மாப்ள நானும் வந்து இப்ப எக்சர்சைஸ் மாப்ள இந்த ட்ரிக் எல்லாம் உனக்கு தெரியாது மாப்ள நானே மூச்சு வாங்கி போய் என்ன பேசுறதுன்னு தெரியாம உட்கார்ந்து நான் அந்த ப்ராடக்ட் தரேன் பல்லுலயும் நாக்குலயும் படாம சாப்பிடுங்க பல்லுலயும் நாக்குலயும் படாம எப்படி சாப்பிடுது ஆமா சார் பல்லுலயும் நாக்குலயும் படாம சாப்பிட்டீங்கன்னா 2 நாள்ல குறைஞ்சிடலாம் ஃபனல் வச்சு தான் ஊத்தணும் அப்ப ஃபனல் வச்சு இல்ல நீங்க சொல்லுங்க நல்லா தான் சொல்றீங்க சொல்லுங்க நான் வந்து ஒரு 10 வருஷமா இத வித்துக்கிட்டு இருக்கேன் சார் ஆமா ரெண்டாவது வருஷம் என்ன பேங்க் கார்டு பாத்தீங்களா சார் ரெண்டாவது வருஷம் என்ன பாத்தீங்க பேங்க் கார்டு ரோட் ரோடா நிப்பானுங்க இந்த மாதிரி உங்க பேரு அருள்
அருளா ஆமா யோ போன வருஷம் தான் உனக்கு இந்த ப்ராடக்ட் வித்த நானே அட பாவி லோகேஷ் அண்ட் டீமுடைய சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. லோகேஷ் எப்படி இருந்துச்சு நீங்களே சொல்லுங்கள். நம்ம கெஸ்ட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களோட கமெண்ட்ஸே நாங்கள் கேட்டுறோம். எப்படி இருக்கு? கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். கம்மியாக தான் பண்ணுன்னு ஃபீல் பண்ணுறீங்க. நாட் சாட்டிஸ்ஃபைட். உதய சார் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். எப்படி இருந்துச்சு சார்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து பெஸ்ட் ஆக்டர்னா அவர் தான், எந்த டைலாகும் பேசாமல். ஆமாம், ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். இவங்க எல்லாமே டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க, கவனம் எடுத்துட்டு. அங்கே ஒருத்தர் வந்து தனியாக ஒரு 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 பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். ரியலி சான்ஸே இல்லை சார். ஏன்னா இந்த வயசில் இதை மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அது கரெக்டாக தன்னுடைய கேரக்டர் என்ன பண்ணணுமோ அது எல்லாம் ஹியூமராக கொண்டு போனது நீங்கள். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்னா கொஞ்சம் லெங்க்த்தியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு. இது கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கு. இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இது கண்டிப்பாக ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுன்னா இன்னும் அதை ரசிக்கிற மாதிரி இருக்குன்றது என்னோடய ஃபீல், பர்சனல் ஃபீல். ஏன்னா லெங்க்த்தியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பட் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு பெரிய லைஃப் இருக்குது பிரதர். எல்லாம் அவருக்கு அந்த குண்டா இருக்கார்ல, ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஆமாம், ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. பெரிய லைஃப் இருக்குது, எல்லாருக்குமே பெரிய லைஃப் இருக்குது. ஏன்னா ஆக்டிங்கே தெரியல எல்லாருக்குமே. அந்த பையன் அந்த விற்கிற மாதிரி இவர் சார் ஒரு சின்ன பஞ்ச் டைலாக் அடிச்சார் கீழே உட்காந்துட்டு. ஸோ நல்லா இருந்தது, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. எல்லாருக்கும் பெரிய லைஃப் இருக்குது. நிச்சயமாக நிறைய படங்கள் ட்ரை பண்ணுங்கள், நிறையா ஆஃபர்ஸ் உங்களுக்கு வரலாம். ஸோ நிச்சயமாக என்னோட அடுத்த படத்துலையும் தாத்தாவும் நீங்களே மைண்டில் ஏறிட்டீங்க. எஸ், ஆமாம், பர்ஃபார்மன்ஸை இப்போவே ஆரம்பிச்சிட்டார். வாங்க இங்கே தாத்தா, இங்கே வாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். அடுத்த வாரம் இன்னும் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. ஒவ்வொரு வாரமும் சுந்தர் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஹர்ஷத்தோட சேர்ந்து. ஆனால் இந்த வாரம் வந்து ஹர்ஷத் மிஸ்ஸிங். ஸோ அவருக்கு பதிலாக வந்து இந்த டீமில் ஒரு கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கவுண்டமணி தினேஷ் அண்ட் சிவா வந்து நம்ம சுந்தர் கூட கை கோர்த்துருக்காங்க. ஸோ நம்ம அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் தம் ஆன் ஸ்டேஜ். தம்பி, இன்னொருத்தர் டீமுக்கு நீங்க கெஸ்டா தான் வந்திருக்கீங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி அங்க வந்து எப்பவுமே கொடுக்குற அந்த அப்ப லூஸ் மோக மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணட்டுமா? தயவு செஞ்சு வேணாம். இந்த காமெடி வரலையா? வரல, சத்தியமா வரல. சரி ஒரு சோ சுந்தர், என்ன சுந்தர் இன்னைக்கு தனிமரம் ஆயிட்டீங்க, என்ன பண்ண போறீங்க? தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க, அதனால தான் 2 மரத்தோட வந்திருக்கேன். ஐயோ இதெல்லாம் கான்செப்ட்ல இருக்குமா? கான்செப்ட்ல இந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? மைக் ஆஃப் பண்ணிட்டா நல்லா பேசுறானுங்க. சொல்லுங்க சுந்தர், என்ன பண்ண போறீங்க சார்? இன்னைக்கு போலீஸ்காரோட வந்துக்கிறீங்க. ஒரு உண்மை சம்பவம். சரி போலாம். இல்ல என்ன கான்செப்ட் இருப்பா? என்ன கான்செப்ட்னா, ஒரு போலீஸ்கார் வந்து ஒரு டீமை துரத்தி கண்டுபிடிக்கணும்னு ஒரு வெறித்தனமா இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த டீமை சேர்ந்தவங்களாம் அந்த போலீஸ்கார்கிட்ட மாட்டினா இப்படி இருக்கும் அப்படின்றதான் கற்பனை. இவர் என்ன பண்றாரு நடுவில்? யார் இவரா? அங்க பாருங்க நீங்க, அவ்வளவுதான் படுத்து, அவ்வளவுதான். ஓகே ஓகே சுமையா ஏண்டா பரதேசி, நான் ஒரு போலீஸ் ஆபீசர், நானே ஒரு டீமை துரத்தி பிடிக்கணும்னு வந்திருக்கேன். நாட்டில் இருக்கிறவங்கலாம் காமெடி பண்ணுறேன்னு சில ஒரு குரூப் வந்திருக்குது. காமெடி பண்ணாமல் எல்லாரும் ஏமாத்துற அந்த குரூப்பை துரத்தி பிடிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நீ என்ன தைரியம்னா என் மேலே மோதிட்டு நிற்ப? ஏதோ என்கவுண்டர் டீம் நினைக்கிறேன் சார். என்ன தெரியல? தெரியல. யாரா நீ? நல்லா பாருங்க, என்ன தெரியல. நல்லா பார்த்ததுனால தான் சொல்றேன், உன்னை தெரியல. யார் நீ? ஐயோ அம்மா, எந்த டீமை துரத்தி பிடிக்கணும்னு நினைச்சனோ, காமெடி பண்ணாம ஏமாத்துறாங்க நினைச்சனோ, அந்த டீமை சேர்ந்த ஒருத்த மாட்டி. ஆமா, எதுல வந்து இடிச்சேன்னு நீ? சார், வண்டி எடுக்கலாம் தான் போனேன். சரி, பெட்ரோல் விற்கிறவல்ல எங்க அப்பா அதெல்லாம் எடுக்காதனாரு. சரி, அதான் அந்த வண்டியை விட்டுட்டு இந்த வண்டியில வந்தேன். அது என்னடா கோட்டு சூட்டோட வந்திருக்க? சார், என்ன எங்க ஷோ பத்தி அவ்வளவு கேவலமா நினைக்கிறீங்க? இல்லையே, நினைக்கலையா? இந்த ஷோக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க கோட்டு ஷூட்டு பூட்டு இதெல்லாம் வாங்கினோம். உங்க டைரக்டர் இந்த பக்கமா சைக்கிள்ல போனாரு, இப்பதான் பார்த்தேன். நீ என்ன கோட்டு சூட்டுன்னு புருடா விட்டுனுங்கற? பிட்டா என்ன பிட்டுது? இப்ப ரிஹர்சலுக்கு போயிட்டு இருக்கேன், அதான் ஸ்கிரிப்ட் பேப்பர். ஆட போடா, நீங்க பண்றதே ரிஹர்சல் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் நான் ரிஹர்சல் பண்ணுறேன், ஏமாத்தற யாருக்கு தகாண்டி வர? சார், டைரக்டர் சைக்கிள் போனான்னு ஃபீல் பண்றீங்களா? ஆமா, அவர் ரொம்ப இறக்க சுபாவம் உள்ள மனுஷன் சார். யார் அவரா? ஆமா. சரி வச்சுக்கோ. நேத்து நாங்க ரிஹர்சலுக்கு வந்தப்போ அவர் கையில இருந்து 50 ரூபாய் என்கிட்ட கொடுத்து அவர் வீட்டுக்கு நடந்து போனாரு சார். இப்ப
டைரக்டருக்கு நீங்க ஒழுங்கா உண்மையா இருக்கணுமேடா. அப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் நீங்க கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆமா உனக்கு என்ன தெரியும்? நீ சொல்லு, என்ன நீ அங்க பண்ற? என்ன தெரியும்ட்டீங்க? அந்த சோல எபிசோட்லாம் பாக்குறீங்க இல்லையா? நான் பார்க்கல, அதனால தான் நல்லா இருக்கேன். ஹலோ சார், அவ்வளவு மட்டமா பேசாதீங்க. நான் எந்திரன் கான்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சங்கர் சார்ட்ட இருந்து போன் வந்துச்சு. யாரு? ரோபோ சங்கரா? அவர் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டார் சார். ஆமாப்பா, போன்ல பேசினா 3 லட்ச ரூபாய் கேட்பாரு அந்த ஆளு. இல்ல என்கிட்ட சரி, அது சொந்த கதை விடு. நீ வேற எந்த சங்கரை சொல்ற? நம்ம டைரக்டர் சங்கர். ஓ, எந்திரன் சங்கரை சொல்றியா நீ? அப்படியே சார், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவர் உங்களை கழுவி ஊத்துறதுக்கு திட்டுறதுக்கு போன் பண்ணிருப்பாரா பாரதேசி? சார் தேவையில்லாத பேசாதீங்க. சரி, தேவையான பேச. இன்னைக்கு வேற ரேஞ்சில போயிட்டு இருக்கு. எந்த ரேஞ்சில போகுது? என்ன அளவுகள் வச்சிருக்கியா நீ? ஐயோ, அப்படிதான் சொல்ல சொன்னார் டைரக்டர். அப்படியா? சரி சொல்லிட்டேன். சரி, உனக்கு என்ன தெரியும்? தனி திறமைகள் அப்படின்னு ஏதாவது உனக்கு இருக்குதாடா? கரிக்குலா? கரிக்குலம் விட்டே அது இருக்குதா உனக்கு? சார் மிமிக்ரி பேசுவோம் சார். யாரு நீ? மிமிக்ரி? ஐயோ, மிமிக்ரி பண்ண போறாரா? போன எபிசோட்ல ஒருத்தர் மிமிக்ரி பண்ணதுக்கு எனக்கு இன்னும் அர்த்தம் புரியல. எந்த வாட்சி அப்படின்னு டிக்ஷனரி எடுத்து தேடிட்டு இருக்கேன். இதுல இவன் வேற வந்திருக்கான். டே தம்பி, இதெல்லாம் நல்லா இல்ல. சரி, நம்ம உதயா சார் மாதிரி பண்ணு. உதயா சார் அவர் பேசி இப்பதான் நான் கேட்கறேன். சரி, ஓகே, ரைட்டு. நீ திருநெல்வேலி படம் வரும்போது இவருங்க அம்மா சுவிட்சர்லாந்து கூட்டிட்டு போயிட்டாங்க இவரை. அதனால அவர் காட்டுக்கல சார். அப்ப நான் குழந்தை சார். அவர் வயசு கூட்டாதரா, அப்புறம் மார்க் ஒழுங்கா போட மாட்டாரு. சும்மா ஒரு கான்செப்ட் தான். நல்ல வேலை. எடிட் பண்ணிடுங்க. சரி சரிப்பா, இந்த விமல் நகுல்லாம் இருக்காங்களா, அவங்க வாய்ஸ் பண்ணு. அவங்களாம் யார் சார்? அவங்களாம் யாரா? சரி, ஆமா, அடிக்கடி படம் கொடுத்தாதானே தெரியும் ஜனங்களுக்கு. சரிடா தம்பி, விட்டுரு. இப்போ இந்த சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி அவங்களாம் யூத்து. அவங்களாம் எனக்கு பிடிக்காது சார். டே, உனக்கு பிடிக்கலாம் பரவாயில்லடா, மக்களுக்கு பிடிச்சிருக்காடா எல்லாருக்கும். உனக்கு வாய்ஸ் வரலன்னு சொல்லு, நான் ஏன் பிடிக்கலன்னு சொல்லாத. சரி சரி விடு. விஜய், அஜித், சிம்பு, தனுஷ் இவங்க வாய்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஏன்டா இதுக்கு நானா வட்டியாடா கொடுக்க போறேன்? இன்ட்ரெஸ்ட் இல்லன்ற. ஐயோ, சரி விடு. வேற என்ன வாய்ஸ் சொல்லுங்க. ரஜினி, கமல் அவங்க வாய்ஸ். ரஜினி கமல் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். பரவாயில்லையா? டஃப்பா நீ பேசு, நாங்க கேட்டுக்கிறோம். எங்க ரஜினி கமல்? நீங்க ஆக்சுவலா போன தடவை நான் பண்ண தேவர் மகன் கான்செப்ட் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஐயோ, வேணாம் அது விட்டுரு. சரி, எம்ஜிஆர், சிவாஜி இவங்க வாய்ஸ். அதை விடுங்க, அதையும் விட்டுறவா? அதுக்கு அடுத்த வாரம் ஒண்ணு வருது. தளபதி பண்ணிருக்கோம் ரஜினி வாய்ஸ். அதை பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்ன வாய்ஸ் பேசணும்? சரி வேணாம் விடுறா. இவங்கிட்ட லேடிஸ் வாய்ஸ். நம்ம கோவை சார் வாய்ஸ் பண்ணு. கோவை சார்ல வாய்ஸா? சார் இந்த பொம்பளை சகவாசம்லாம் எனக்கு ஆகாது. டேய், அவங்க வாய்ஸை தானடா பண்ண சொன்னேன். எங்க அப்பா பார்த்தா திட்டுவாரு சார். என்னடா உங்க அப்பா? ஆக மொத்தம் உனக்கு தெரிஞ்ச வாய்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. எல்லா குரலும் தெரியும்னா ஒரு குரல்ல கூட மிமிக்ரி பண்ணல. இல்ல, சும்மா இந்த வாய்ஸ் தெரியுமா அந்த வாய்ஸ் தெரியுமான்னு கேட்டு டைரக்டர் இது வரைக்கும் உனக்கு என்ன தெரியும்னு கேட்டது இல்ல. அவர் கான்செப்டே உனக்கு பண்ண தெரியுமான்னு கேட்டது இல்ல. அப்புறம் நான் வாய்ஸை கேட்க போறாரு. நீ சொல்றதான் கான்செப்ட்னு வர அவரு. சரி சார், தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. இப்போ நான் கிளம்பி அவன ரிஹர்சல் இருக்கு எனக்கு. டேய், இந்த ரிஹர்சல் டகாட்லாம் வேணாம். நீ இங்க இருந்து கிளம்பணும்னா உனக்கு பதிலா என்கிட்ட யாராவது கோத்து விட்டு போ. யாரை கோத்து விடலாம்? யாரை கோத்து விடலாம் யோசனை பண்ணு. அந்த சின்ன பேபிளை கோத்து விட்டுறலாம். சார், சூப்பர் பெர்ஃபார்மர். யாரு? அதே நடிகனாக மாறியாச்சுல. டேய், பெர்ஃபார்மர்னு சொல்லாத, அதுல பண்ற ஒரு பையன் சொல்லு. யார் அவன்? சொல்லு. பையன் மாட்டிக்கிட்டான் நம்ம பையன். எந்த பையன்? சூட்டிப்பான ஒரு பையன் நம்மகிட்ட இருக்கான். சூட்டிப்பான பையன் யாரு? இப்ப வர வைக்கிற பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ. டேய் மச்சான், எங்கடா இருக்க? மச்சான் இங்க தான்டா இருக்கேன், ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லு. டேய், ஃப்ரீயா தானே இருக்க? ஆமாடா. பாண்டிச்சேரியில ஒரு ஈவென்ட்டா. பாண்டிச்சேரியில ஈவென்ட்டாடா? ஆமாடா மச்சான். சூப்பர்டா. பேமெண்ட் எவ்வளவு தருவாங்க? 3 லட்சம். 3 நாள் ஈவென்ட், ஒரு நாளைக்கு 1 லட்சம். என்னடா சொல்ற? 3 லட்சமா? ஆமாடா மூதேவி. ஏய் சமாடா. டேய் சூப்பர்டா. நான் உன்னை கிளம்பி வந்துட்டா. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையாடா? ஒரு வருஷம் சம்பளமே அவள வராதடா. மா தெய்வமே, வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறா, கேட்டிருக்கீங்களே. சரி மச்சான், சொல்றா. 1 லட்சம்னு சொன்னது தனிகன்னு வர்றேன் பாரு. அவரை விட்டுட்டு வந்து வேணாம்டா. அவர் வேணாம், நம்ம மட்டுமே பண்ணிடலாம். அதான்டா, அவரை விட்டுட்டு நீ தனியா வா. அட்ரஸ் நோட் பண்றா. சொல்லு. பாண்டிச்சேரி போட்ட ரூட் இருக்குல, விழுப்புரம் வந்து மேல்மலையனூர் போய் அந்த ரூட்ல வா. மச்சான் உடனே வா, இல்லனா அப்புறம் கவுண்டமணி தினேஷ் வந்துருவான், பாத்துக்கோ. ஐயோ, அந்தால் மோசமானவர். நானே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க பழைக்கடா. போ. ஆமா, வரட்டும், உன்னை விடுறேன். அதுக்கு நீ உட்காருங்க சார். இப்போ 2 நிமிஷத்துல வந்துருவான் சார் நம்ம பையன். நான் கிளம்புறேன் சார். ஏன் மச்சான் சுந்தரே, அப்புறம் ஈவென்ட் போலாமா? டேய், இவனடா போலீஸ் கெட்டப்ல வந்துக்கறான். டேய், இவனை கூட கூட்டிட்டு போறோமா பாண்டிச்சேரிக்கு? மச்சான், ஏண்டா போலீஸ் கெட்டப்ல வந்திருக்கானா? ஈவென்ட் குத்து அடிக்கறான். டேய், நான் ஏசிடா. ஏசியா? யா,
ஏசி போட்டு தானே இருக்குது சார். எங்க செட்டிலேயே பெரிய ஒரு சீனியர் ஒருத்தர் இருக்காரு, அவரை கோத்து விட்டுட்டா. யாரு? இந்த திருவள்ளூரோட ஆரம்ப பாடசாலைக்கு எழுத்தாணி கொடுத்தாலும் சார் அவரா? சார் இவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் லைவ்ல பண்ணுவார் சார். லைவ்லயே பண்ணுவாரு. லைவ் நான் பாக்குறேன், நீ போடி சார். இருங்க, அவருக்கு கால் பண்ணி நான் கூப்பிடுறேன். முக்கியமான விஷயம், ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. அண்ணா என்ன லைவ்ல இருக்கீங்களா? முதல்ல உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. நான் லோகேஷ் பேசுறேன்னா. டிவி வால்யூம் முதல்ல கம்மி பண்ணுங்க. யோ டிவி வால்யூம் குறைச்சுங்க. பாருங்க சார், பாருங்க சார். டாலி 24 மணி நேரம் லைவ் பண்றதா நினைப்பியா? டிவியை விட்டு தள்ளி வந்துருங்க முதல்ல. டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும். சரிங்க, எனக்காக அந்த எப்பவுமே சொல்லுவீங்களே ஒரு ஜோக்கு, அத கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஜோக்கா? ஆமாண்ணா. ஒரு 3 யானை ஒண்ணா நடந்து போயிட்டு இருக்கு. 2 யானை பஸ்ல ஏறிடுச்சு, ஒரு யானை மட்டும் ஏறல. ஏன்னா அது லேடிஸ் பஸ். டேய், அவனை உன்ன மாதிரி விசாரிச்சு அனுப்பிச்சிடலான்னு நினைச்சேன். 2 தட்டு தட்டி இந்த ஒரு ஜோக்குக்காக அவனை 6 மாசம் உள்ள வச்சு ரவுண்டு கட்டி அடிக்கணும். அவனை வர சொல்லு, முதல்ல அவனை வர சொல்லு. லோகேஷ் சொல்லு. லோகேஷ் ஈவென்ட் எங்க தெரியுமா? போலீஸ் ஏசி வீட்ல ஈவென்ட்னா. அப்படியா? ஆமாண்ணா. இந்த பொண்ணை கிளம்பி வர அண்ணே. உடனே கிளம்பி வாங்க. இந்த 5 நிமிஷத்துல வரையா? டேய், ஈவென்ட்க்கு எதுக்குடா கூட்ட அந்த கருவண்டை? ஹாய் அண்ணா. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெரிய ஈவென்ட்டா? ப்ரோகிராம் புக் பண்றதுக்கே போலீஸ் பந்தோபஸ்து போட்டுருக்காங்க. ஆமா, நீ தான் இந்த லைவ் பண்ற பையனா? ஆமா. சரி, லைவ் பண்ற ஆளா? சரி, என்ன நீ ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படி இப்படின்றாங்க. ஸ்டாண்ட் அப் காமெடி தான் பண்ணுவியாம? ஸ்டாண்ட் அப் செமையா பண்ணுவேன். எங்க பண்ணு பார்க்கலாம். ஜப்பானுக்குலாம் நான் இங்க மட்டும் ப்ரோகிராம் பண்றேன் சார். ஜப்பானுக்குலாம் ப்ரோகிராம் பண்ண போயிருக்கேன். ஓ, ஷாங்காய். என்னது சொல்லு? ஷாங்காய். அப்படிதானே இந்த ஜோக்கு? புதுசு. ஹலோ, யாரு? மதுரை முத்தா? நான் மதுரை முத்தன்னா. உங்க ஜோக்க 444 தடவை டிவில பேசுறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கானா? அந்த சாங்காய் ஜோக்கு தான். ஆமா. ஏண்டா வேற ஒண்ணும் இல்லையா? இருக்கு, நிறைய ஸ்டாண்ட் அப் காமெடி சொல்லு. பஸ்லலாம் இடம் பிடிக்கிற மாதிரி துண்டு போடுவாங்கல்ல. இப்போ என்ன பண்றாங்க, சபரிமுடி எடுத்து இடம் போடுறாங்க, பெத்த பிள்ளைய தூக்கி போட்டு இடம் போடுறாங்க. புதுசு, ரொம்ப புதுசு. வரேன். ஹலோ, யாரு? ஈரோடு மகேஷா? ஆட உன் ஜோக்கு தான்ப்பா. நீ எங்க அந்த சேனல்ல இருக்கியா? நீ வீட்டுக்கே போறது கிடையாது. அப்புறம் உன்னை கூப்பிட்டாலும் இங்க வரமாட்டேன். நீ ரொம்ப லாஜிக்கெல்லாம் பாப்பியா? அந்த சேனல்ல இங்க வரமாட்டேன்னு உன் ஜோக்க ஒருத்தன் 4448 தடவையா ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. முடிஞ்சா இங்க வா. சொந்தமா யோசிக்க மாட்டீங்களா நீங்க? வேற என்ன பேசு. அவங்க அப்படித்தான் பஸ்ல ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. கண்டக்டர் டிக்கெட் எடுத்தியான்னு கேட்டாரு. சரி. பின்னாடி மீச வச்ச ஒருத்தர் டிக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொல்றான், எல்லாரும் முன்னாடி தானே மீச வச்சிருப்பாங்க, பின்னாடி யாரும் மீச வச்சிருப்பாங்க. என்னால முடியலடா இந்த ஜோக்கெல்லாம் கேட்டு. பாவம் அந்த டைரக்டரும் கைத்தட்ட உட்காந்துக்கிற பசங்களும் என்ன பாடுபடுறாங்க. இதுல வர சீஃப் கெஸ்ட் வேற வந்து உட்காந்து இருக்காங்க. அவங்க பிஸி ஷெட்யூல்ல. உன்னை விடணும்னா வேற எவனையாவது கோத்து விட்டு தான் நீ போகணும். யார் இருக்கா? இந்த பண்றேன் சார். ஹலோ. ஹலோ. ஃபெலிக்ஸ். ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்கு. அதாவது அக்டோபர் 2 நீங்க ஃப்ரீயா? ஃப்ரீ தான் சொல்லுங்க. ஓகே ஓகே. ஏன் மற்ற நாள்லாம் அவர் பிஸியா இருக்க போறாரா? எல்லா நாளுமே அந்த ஃப்ரீ தான்யா. அக்கௌண்ட் ஃப்ரீ தானே? ஆமா ஆமா. அன்னைக்கு நானும் ஃப்ரீ தான். ஏதாவது ப்ரோக்ராம் தான் சொல்லுங்களேன். இல்லை சும்மா விளையாட்டு காமிச்சேன். அப்படி கிளம்பி வாங்க. பெரிய போலீஸ் விட்டு கல்யாண ஈவென்ட். அப்படியா? நிறைய பேமெண்ட். உடனே கிளம்பி வரியா? ஓகே சிவா, தோந்துறேன். 2 நிமிஷம் இங்க இருக்கணும். சரி சரி. வா 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 வாடி வா. ஈவென்ட் பேமெண்ட் டீராதர ஒண்ணு விட சித்தப்பா பையன். நான் ஒரு நிமிஷம் வரையா? டேய் 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 இப்படி நில்லு. ஏண்டா நீ பண்ற காமெடிக்கு சிரிப்பு வர மாட்டேது. ஆனா நீ வரும்போது சிரிப்பை வீட்ல இருந்து எடுத்துன்னு வந்துடுற. எல்லாரும் சிரிக்க வைக்கிறாங்க. ஏன்னா யாரும் சிரிப்பு வரலன்னு கேட்கறது இல்ல. ஆனா மானம் கட்டணே. நானும் பாக்குறேன்டா. இங்க பாரு, ஒரு டீம்ல பர்ஃபார்ம் பண்ணா பரவாயில்ல. நீ வந்து அந்த கவுண்டமணி தினேஷ் டீம்லயும் பண்ற, இவனுக்கு சுந்தர் டீம்லயும் பண்ற, இந்த சின்ன லோகோஸ் டீம்லயும் பண்ற. டேய் அங்க ஒருத்தன் மிஸ்ஸிங்டா. எங்க அவன் போனவன் தான்
சந்தான வயசுல கூட்டி போயிருக்குவானே அந்த பையனை காணோம். அவன் டீம்லயும் பண்ற எல்லா டீம்லயும் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா காமெடி தான் வர மாட்டுது. சார் டான்ஸ் நல்லா ஆடுவார் சார். ஆமா பார்த்தேனே சூர்யாவுக்கு அண்ணன் மாதிரி ஆடினாரு. சரி 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 நான் வந்து தெரிஞ்சே கேட்கறேன். நீ எந்த தைரியத்துல வந்து காமெடி பண்ண வந்திருக்க? ஆட மானம் கட்டணும் எல்லாத்துக்கும் சிரிச்சிருக்காயா இவன்? டேய் ஆனா இங்க பாரு நீ கும்பல்ல கோவிந்தா போட்டாலும் ஒரு அளவுக்கு ஒப்பே திர்ற. தனியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கு கொடுத்தாங்க பாரு ராஜாவா. அன்னைக்கு பார்த்தேன்டா சாமி அந்த கான்செப்ட் எகிரிடுச்சு. செட்ட வெக்கமாவே இல்ல உனக்கு? டைரக்டரோட ட்ரைனிங். யாரு? டைரக்டரோட ட்ரைனிங். ஓ யார் எது சொன்னாலும் அப்படியே எருமாட்டு மழை பெஞ்ச மாதிரி போயிட்டேன்னு சொல்லி வச்சிருப்பாரா? டேய் என்னடா கொஞ்சம் கூட சீரியஸா ஒரு 4 வார்த்தை கழுவி ஊத்துங்க சார். அதான் கழுவி தான் ஊத்துறீங்க. நீ தான் ஊத்தணும். எக்ஸ்ட்ராவா? ஏய் உனக்கு காமெடி பண்ணவே வரல. நீ இனிமே இந்த செட்டுக்கே வராத. ஓடி போயிடு. எழுதி கொடுத்துரு. சூப்பர் சூப்பர். சார் என்ன இவரை விடுங்க. நம்ம செட்டுக்கு ஒரு ஆள் இருக்காரு. அவரை வர சொல்றேன். அப்புறம் நம்ம ஷோவோட வேற லெவல் உங்களுக்கு தெரியும். வேற யாரா இருக்கறா? பண்ற எல்லாம் வந்துட்டீங்க. இப்ப பாருங்க. ஸ்பீக்கர்ல போடு. இதுக்கு ஸ்பீக்கரா? ஹலோ. சொல்லுங்க சுந்தர். ஹலோ ஜானிங்க என்ன? சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? ஒரு வேலையா இருக்கேன் சுந்தர். என்னன்னா வேலை இவ்வளவு அர்ஜென்ட்ல? நம்ம கலைஞர் டிவில பட்டி பண்றோம். ஆடியன்ஸ் உட்காந்து கை தட்டி உட்காந்து இருக்கிறேன். இப்போ இங்க நம்ம ஷோ இருக்குன்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நடிக்கிறாங்க மாதிரியாச்சு. நாளைக்கு பட்டி பண்றாரு அண்ணா நாளைக்கு விடுங்க. நீங்க இப்ப வந்தீங்கன்னா கை தட்டதுக்கு ஆள் இல்ல, சிரிக்கிறதுக்கு நடிகராக மாறி போச்சு. அதுவா? ஆமாண்ணே. ஆட உடனே அடுத்த வாரம் சனிக்கிழமை பாத்துக்கலாம். அடுத்த வாரம் சனிக்கிழமை பாத்துக்கலாம். ஏய் யார் அந்த கலரிங் மண்டையன் தானே? பாடி ஏண்டா ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன்னு நினைச்சேனே. உட்காந்து கை தட்டுற ஆடியன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. ஏங்க நீங்களே சொல்லுங்க. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வரல, ஒரு நாள் ஷூட்டிங்கை தள்ளி வைங்க அப்படின்னா நியாயம். உட்காந்து கை தட்டுறவர் வந்து வரலன்றக்காக ஷூட்டிங்க நாளைக்கு வைன்னு சொல்றான் பாந்தாலு. இந்த லட்சணத்துல நீ வந்து எங்க ஷோ பாத்தியா? அது என்ன இதுல போகுது, ரேட்டிங்ல போகுதுன்னு கேட்டுக்கிறேன். கட் பண்றா சார். இப்போ எங்களை விடுவீங்களா இல்லையா? டேய் உங்களை விடணும்னா உங்க இத்தனை பேரையும் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசமா உங்களை ஓட்டிட்டு இருக்கிறாரு உங்களோட கேப்டன். ஓ டைரக்டர். அவர் வரட்டும். அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மூஞ்சிங்களுக்கெல்லாம் என்ன காமெடி வருதுன்னு கூப்பிட்டு வச்சு ப்ரோக்ராம் பண்றீங்கன்னு கேட்டுட்டு உங்க ஒட்டுமொத்த பேரையும் விட்டுறேன். சார் அவரெல்லாம் வர மாட்டாரு. எங்க சேனல்ல அவர் 8 ப்ரோகிராம் பண்றாரு. 8 ப்ரோகிராமா? என்னடா இது? 8 வழி சாலை கேள்விப்பட்டிருக்கிறேன். அதெல்லாம் 8 ப்ரோகிராமு. இப்போ ஒண்ணுமே இல்ல. அவர் பிஸியா இருக்காரு. நாங்களே பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம் முன்னாடி. பார்த்துட்டு நீங்க எங்களை அப்படியே வழி அனுப்பி வைங்க சந்தோஷமா. அட போடா, நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் போதும். இது வரைக்கும் பண்ணது போதண்டா சாமி. இனிமேவாவது ஒழுங்கா உருப்படியா நல்லபடியா அந்த கவுண்டமணி தினேஷ் பண்ற மாதிரி நல்ல காமெடியா பண்ணுவீங்களா? சத்தியம் பண்ணுங்க. ஷோவோட ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் சுந்தர் அண்ட் கவுண்டமணி தினேஷ், சிவா அண்ட் லோகேஷ் எல்லாம் சேர்ந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ எப்பவும் எதிர்பார்க்கறது தான். ஸோ ஓப்பனிங்லேயே வந்து நம்ம சுந்தர் கலக்குவான், கடைசியாக வந்து கலக்கியிருக்கான். இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு பில்லராக இருந்து வேற லெவல் கொண்டு போயிட்டீங்க. சீரியஸ்லி வாழ்த்துக்கள். நம்ம கெஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அவர் தான் ஹீரோ கவுண்டமணி அந்த மாதிரி. ஸோ ஒரு ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப லெங்க்தாக இருந்தால் கூட அது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக கொண்டு போனது அவர். ஸோ ரொம்ப லைவாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு என்ன பிடிச்சது இந்த டோட்டல் ப்ரோக்ராமில் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமே கலாய்ச்சி நீங்கள் தான் ஃபஸ்ட் பண்ணுறீங்க. சான்ஸே இல்லை. ஒரு ப்ரோக்ராமை அந்த ப்ரோக்ராமே கலாய்ச்சி ஹேட்ஸ் ஆஃப் டைரக்டர். சார் இன்னொரு விஷயம் சார், இந்த கண்டென்ட் எடுத்து கொடுத்தவரை டைரக்டர் தான். இல்லை நான் தான் சொல்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். நிறைய ப்ரோக்ராமில் வந்து பண்ணுவாங்க, படம் ஒரு ப்ரோக்ராமே கலாய்க்குது. அதான் உண்மை. ஸோ பியூட்டிஃபுல். இது வந்து என்னன்னா இந்த கான்செப்ட் வந்து அதான் பாக்யராஜ் சார் ஸ்டைல் மாதிரி தான். தன்னைத்தானே இது பண்ணிக்கிட்டா நிறைய குறைகள் இருந்தாலும் நீங்களே கலாய்ச்சிக்கிறீங்க. அதனால நமக்கு நாமேன்ற மாதிரி ஸோ கலாய்ச்சிக்கிறீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது இந்த ப்ரோக்ராமு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, அதாவது என்ன சொல்கிறதுனா எல்லா ப்ரோக்ராமும் வருவோம் போவோம். இந்த ப்ரோக்ராமில் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அவுட் ஆஃப் தி ஸ்க்ரீனில் நிறைய விஷயம் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஏன் டைலாகை மறந்துட்டேன், செட்டில் வா, லைட்டில் ஃப்ரண்ட்டில் வா, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ப்ரோக்ராம் எனக்கு வந்து டெஃபினட்டாக ஹிட் ஆகும். ஏன்னா இது ரொம்ப டிஃப்ரெண்ட் கான்செப்ட்னு சொல்லுவேன். கான்செப்ட்னா ப்ரோக்ராம் கலாச்சிக்கிற ப்ரோக்ராம் ஒரே ப்ரோக்ராம் இதான். சூப்பர்.
தேங்க்யூ சார். இந்த மாதிரி யாரும் கமெண்ட்ஸ் கொடுத்ததில்லை, பட் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ இதை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு நம்மளோட நிகழ்ச்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற கடமை உங்களுக்கு தான் இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி பெஸ்ட். இவ்வளோ நேரம் நடிகனாக மாறியாச்சு ஷோவில் எங்கள் கூட சேர்ந்து இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணிங்க. குறைகள் இருந்தால் அதையும் வந்து சொல்லி அவங்கள வந்து நிறைவாக ஃபீல் பண்ண வச்சிங்க. அண்ட் ஓவராலாக இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தாச்சுல, இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? இல்லை, நம்ம அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய நடிகரான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் என்னென்னா ரொம்ப லைவாக யதார்த்தமாக இருந்தது. நிச்சயமாக அவங்க டேலண்ட்டை வந்து நீங்கள் நிறையா விஷயங்கள் இன்னும் கற்றுக்கிட்டிங்கன்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எப்பயுமே ஒவ்வொரு ஃபஸ்ட்டு படத்துக்கும் இப்போ என்னோட 18th படத்துக்கும் எனக்கே தெரியும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதனால் பண்ணிக்கிட்டே இருங்க, இதை விட்டுறாதீங்க. நடிப்பு தான் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதில் நம்ம என்ன டெவலப் பண்ணலாம், என்ன மாதிரி நம்ம இன்னொருத்தர் யாரையும் தாக்கி பேசாமல், மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல், அது மாதிரி சில விஷயங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். அதில் காமெடி பண்ணணும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஹர்ட் பண்ணி மற்ற கேரக்டர்ஸ் ஹர்ட் பண்ணாமல் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. பட் இந்த ப்ரோக்ராமில் கலைஞர் டிவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வரலான்றது என்னுடைய கருத்து. குறிப்பாக என்னுடைய படத்தில் நான் வாங்கிக்கிறேன், சில பேருடைய இது இருக்குது. நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் நானும் என் படத்தில் யூஸ் பண்ணிப்பேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட உத்தரவு மகாராஜா படத்தை வந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆடியன்ஸாக ஃபேன்ஸாக போய் நாங்கள் போய் ஃபஸ்ட் ஷோ பாருங்க. கண்டிப்பாக உத்தரவு மகாராஜா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். நிச்சயமாக வந்து ஒரு படம் வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்டில் உள்ள படமாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப பழைய ட்ரெண்ட்லேயே இல்லாமல் புதுசாக ட்ரை பண்ணுறோம் இண்டஸ்ட்ரியில், புது டிஃப்ரெண்ட் கான்செப்ட் கொடுக்கணும்னு சொல்லி. நிச்சயமாக உத்தரவு மகாராஜா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டான ஃபிலிமாக இருக்கும். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸோ உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்கள் கூட வந்து இந்த நிகழ்ச்சியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் எங்களோட ஒரு சின்ன கிஃப்ட், ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வித் ஸ்பீக்கர், உங்களோட சின்ன கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த ஷோ பார்த்தா நீங்கள் எல்லாருமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி சூப்பர் டூப்பரான பர்ஃபார்மன்ஸோட உங்கள் எல்லாருமே வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். Until then, bye from சுமையா, தணிகை அண்ட் டீம். நடிகனாக மாறியாச்சு.